மரவள்ளிக்கிழங்கு நாம தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வச்சு இன்னைக்கு நாம 2 ரெசிபி பண்ண போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வறுவல், மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ். முதல்ல நான் இதை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இருக்கிறதுல பெரிய பீஸ் எடுத்து நைஃபால கட் பண்ணி பாருங்க. ஸோ ஓரளவு வெந்துடுச்சு. இதை நாம இப்ப நிறுத்திடலாம். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப குழஞ்சிரும் நம்ம குக் பண்றப்ப. மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு நான் கடலை எண்ணெயில தான் செய்யறேன். பாத்திரத்துல தாராளமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டா இதை நம்ம இப்படி மசிச்சுக்கணும். இப்படி லைட்டா ஜென்டலா கையில மேஷ் பண்ணிக்கலாம். ஓரளவு மேஷ் பண்ணிட்டேன். இந்த அளவு இருந்தா போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை. இதை நம்ம இது கூட சேர்த்து தாளிச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம மரவள்ளிக்கிழங்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். இப்ப நான் சேர்த்திருக்கிறது இந்த வெங்காயத்துக்காக. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மரவள்ளிக்கிழங்க வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன் நான். மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நாம சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். மரவள்ளிக்கிழங்க சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் இப்ப கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன். ஏன்னா நம்ம இதை டைரக்டா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா குக்காக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம் அப்படின்னா சட்டுன்னு வறுப்பட்டுரும். இதை நான் இப்ப வேக வச்சு எடுத்துக்கிறேன். மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மரவள்ளிக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, அதுவும் நான் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். நான் 1 கப் அளவு மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு இந்த அளவு தாளிப்பு கரெக்டா இருக்கும். இப்ப நாம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் உப்பு போட்டு வேக வச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலாலாம் கிழங்கு கூட சேர்றதுக்காக கொஞ்சமா தண்ணியை இதில் நான் அப்படி தெளிச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நாம இப்ப மூடி போட்டு அப்படியே குக் பண்ணுவோம். மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்க மரவள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டதில்ல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.